ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த பதிவில் ஒரு நபரின் பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் பொழுது அவர்களுடைய பலன் எவ்வாறு இருக்கும், அவர்களுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ், மேலும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏ என்ற ஆல்பபெட் தனி ஒரு ஆல்பபெட் ஆக எடுத்தாலும் ஏ ஃபார் பிகினிங். இந்த பதிவில் இந்த ஏ என்ற எழுத்தில் உள்ள நபர்களின் லைஃப் எவ்வாறு இருக்கிறது, இந்த ஏ என்ற ஆல்பபெட்டில் இப்பொழுது ட்ரெண்டிங்கான பேபி நேம்ஸ் என்ன போன்ற விவரங்களும் நாங்கள் கொடுக்கிறோம். இதற்கு மேல் இந்த ஏ என்ற ஆல்பபெட்டை வைத்து பலன் சொல்வதற்கு வேற விஷயங்கள் இல்லை என்ற அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் மொத்தமாக நாங்கள் இதில் சுருக்கியுள்ளோம். ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஏ ஃபார் ஆளுமை. பெயரின் ஆரம்ப எழுத்து ஆனந்த், அர்ச்சனா, அரவிந்த் இவ்வாறு பெயர்கள் வரும் பொழுது ஏ என்றுதான் பெயர் தொடங்குகிறது. ஏ ஃபார் அட்டென்ஷன் கிரியேட்டர்ஸ். இவர்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு. இவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு தங்களுக்கென்று ஒரு வேல்யூவை இவர்கள் கிரியேட் செய்து கொள்வார்கள். பெரும்பாலும் இவர்களை கிருத்திகை நட்சத்திரம், அதாவது மேஷராசியிலும் ரிஷபராசியிலும் நாம் இவர்களை காணலாம். மேஷராசி என்பது காலபுருஷத்துக்கு முதல் ராசியாக வருவது. இவர்கள் தங்களை மையப்படுத்தித்தான் ஒரு விஷயத்தில் இறங்குவார்கள். ரிஷபராசி என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது ராசியாக வருகிறது. இரண்டாம் இடம் என்பது தனம், குடும்பம், லாபம், வாக்குஸ்தானம். எனவே இவர்கள் தனம் ஈட்டுவதில், அதாவது பொருள் ஈட்டுவதில் எப்பொழுதும் குறிப்பாக இருப்பார்கள். இந்த ஏ என்ற எழுத்தில் பெயர் தொடங்கக்கூடிய நபர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் தங்களை மையப்படுத்திக் கொள்வார்கள். செல்ஃப் ரீடிங், செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது அவர்களது முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். These people are very aimful. ஒரு குறிக்கோளை வைத்து அந்த குறிக்கோளை நோக்கி டிராவல் செய்து கொண்டிருப்பார்கள். வெரி சின்சியர், வெரி டெடிகேட்டட். அண்ட் இவர்களுக்கென்று ஒரு டார்கெட் உண்டு, எஃபர்ட்ஸ் அதிகமாக உண்டு. எல்லோருக்கும் மேல் நாம் ஒரு அப்பர் பொசிஷனில் இருக்க வேண்டும், ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் வாழ வேண்டும். ஒருவேளை இது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் நாம் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். குவிக் லேர்னிங் இவர்களிடம் உண்டு, நல்ல growth உண்டு. சுப்பீரியர் பொசிஷனை ஃபோக்கஸ் செய்துதான் இவர்களது ஒவ்வொரு மூமெண்ட்டுமே இருக்கும். வேகமாக வளர வேண்டும், முன்னேற வேண்டும். சில ஆண்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் டஃப்பாக இருப்பார்கள். தேவைப்படும் பொழுது இவர்களது ஃபுல் ஸ்ட்ரென்த்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பிசிக்கல் ஃபிட்னஸ் என்று வரும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது மெயின் ஃபோக்கஸ். அற்புதமான அதிர்வு சக்தியை உள்ளடக்கிய ஆல்பபெட் ஏ. இவர்களது growth எவ்வாறு இருக்கும் என்றால், இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய தடைகளை தகர்த்து எறியும் ஆற்றல் பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் நபர்களுக்கு உண்டு. மேலும் பெருந்தன்மையான குணம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, நிர்வாக சக்தி, சுற்றி வளைக்காமல் நேரிடையாக பளிச்சென்று பேசக்கூடிய ஆற்றல், நூதனமான யோசனைகள், எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரமாய் ஆதியும் அந்தமுமாய் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச சக்தியை வசப்படுத்தி வாழ்வை வளப்படுத்தும் ஆக்கமும் ஆற்றலும் நிறைந்த இவர்களுக்கென்று ஒரு தனி ஆளுமை உண்டு. இவர்களை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், நோ காம்ப்ரமைஸ். எதிலும் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி என்பதை ஒத்துக்க மாட்டார்கள். இவர்களுக்கென்று ஒரு விஷயமோ ஒரு பொருளோ தேவைப்பட்டால் அதில் முதல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது, அதைத்தான் இவர்கள் செலக்ட் செய்வார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடித்து விட்டார்கள் என்றால் அது உடும்பு பொடியாகத்தான் இருக்கும். கருத்துக்களை கெட்டியாகவும் கச்சிதமாகவும் வெளிப்படுத்தி மற்றவர்களை தங்கள் வசம் ஈர்க்கக்கூடிய சக்தி பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் நபர்களுக்கு உண்டு. ஏ ஃபார் அட்டென்ஷன் கிரியேஷன், ஏ ஃபார் அட்ராக்ஷன், ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். இவர்கள் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதை ப்ரூஃபுடன் தான் பேசுவார்கள். பாருங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறீர்கள் என்று தகுந்த ஆதாரங்களை எப்பொழுதும் கையில்
வைத்திருப்பார்கள். அதாவது எளிதாக எவரையும் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதையும் தவிர இதில் ஒரு பிரத்யேக விஷயம் என்னவென்றால், பெயரின் ஆரம்ப எழுத்து ஏவாக வரும்பொழுது தனிமையில் இருந்தாலும் போராடுவார்கள், போராடி ஜெயிப்பார்கள். ஃபேமிலி லைஃப் என்று வரும் பொழுது ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இவர்களிடம் காணப்படும். ஆனால் நாம் இவர்களை கொஞ்சம் இரிட்டேட் செய்யும் பொழுது டக் என்று இவர்களுக்கு கோபம் வந்துவிடும். மளமளவென்று ஓயாமல் உழைத்து வெற்றி பெற்று ஒரு அப்பர் பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் நபர்களிடம் காணப்படும். ஃப்ரெண்ட்ஷிப் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமான நட்பு வட்டாரங்கள் இருந்தாலும் ஒரு சிலருடன் தான் நெருக்கமாக பழகுவார்கள். அதாவது நாம் சந்தித்த பல நபர்களை அலசி ஆராய்ந்து அவர்களது பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் பொழுது அவர்களது லைஃப் ஜேர்னி எவ்வாறு இருக்கும் என்ற பொதுவான கேரக்டர்ஸ் இங்கே நாம் கொடுத்துள்ளோம். அவரவர் ஜாதகத்தை வைத்து அந்த தசாபுத்திகள் மையமாக வைத்து சிலருக்கு சில நேரங்களில் பிளஸ் உடனே வரும், சிலருக்கு தாமதமாக வரும். ஆனால் பொதுவாக பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் பொழுது அவர்கள் ஒரு வெற்றி முத்திரை பதிப்பார்கள். இதையும் தவிர ஏராளமான மாணவர்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் பெயர் அமைக்கும் போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அவர்கள் முதலாவதாக வர வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்களது பேரண்ட்ஸ் எங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் பெயரை ஏ என்ற ஆல்பபெட்டில் அமைத்துக் கொடுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். வரியில் சொல்ல வேண்டும் என்றால் பொதுவாகவே ஏ என்பது பெயர் வைப்பதற்கு ஒரு அற்புதமான எழுத்து. இந்த எழுத்துக்கென்று ஒரு தனியான ஆக்கர்ஷண சக்தி உண்டு. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், இவர்கள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். மேலும் ஏராளமான பெண்களுக்கு பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் பொழுது அவர்கள் ஒரு மேன்ஸ் ஷூ, அதாவது அவர்களே குடும்ப பாரங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் இவர்கள் இந்த கமிட்மெண்ட்டை எடுப்பதற்கு முன் கொஞ்சம் உஷாராக யோசிக்க வேண்டும், கொஞ்சம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். பெண்களுக்கு பெயரின் ஆரம்ப எழுத்து ஏ என்று வரும் பொழுது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த பெயர்களை நாங்கள் அமைக்கும் பொழுது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பிரகாரம் எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை நமது சேனலில் உள்ள மற்ற காணொளிகள் மூலம் நீங்கள் டீடைல்டாக தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I request you to stay connected.